ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 15/7/2024 குரோதி வருடம் ஆனி மாதம் 31ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். இன்றைய திதி நவமி திதி மாலை 7:21 வரை, பின்பு தசமி திதி. இன்று அமிர்த யோகம். மீனராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய கிரக நிலை: ரிஷபத்தில் குரு செவ்வாய், மிதுனத்தில் சூரியன், கடகத்தில் புதன் சுக்கிரன், கன்னியில் கேது, துலாம் ராசியில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. மேஷராசி அன்பர்களே, 2ஆம் இடத்தில் குரு செவ்வாய் இணைந்துள்ளார். குடும்பத்தில் சுப காரியம், சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சு உண்டாகும். 3இல் சூரியன், எதிலும் தலைமை பொறுப்பு வந்து சேரும். திடீர் யோகம் கைவரும். தலைமை பதவி, பெரிய பொறுப்புகள், தொழிலில் திடீர் முதலாளியாகும் யோகம் உண்டு. சகோதரர்களால் பலவிதமான நன்மைகள் உண்டாகும். தனவரவு, வியாபார லாபம், தொழில் லாபம் வந்து சேரும். திடீர் ஆதாயம், தனவரவு உண்டாகும். சகோதரனுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாடு செல்லும் யோகம் சகோதரனுக்கு உண்டு. மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்று இருக்கும். ரிஷபராசி அன்பர்களே, சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் சாதகமாக இருக்கும். 2ஆம் இடத்தில் சுகஸ்தானம், தனஸ்தானத்தில் சூரியன், எதிலும் முதலாவதாக இருந்து தலைமை பொறுப்பேற்று கச்சிதமாக காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். 3க்குடையவர் 6ஆம் இடத்திலும் 6க்குடையவர் 3ஆம் இடத்திலும் பரிவர்த்தனை செய்வது சிறப்பான யோகத்தை தரும். கடன் தொல்லைகளுக்கு முடிவு உண்டாகும். உற்றவர்களோ அல்லது சகோதரரோ சகோதரிகள் மூலமாக கடன் தொல்லை தீரும். திடீர் தனவரவு உண்டாகும். சட்ட பிரச்சனைகள் சாதகமாக இருக்கும். அலுவலக பணி நிமித்தம் மாற்றல் வாங்க வேண்டி வரும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். பயணங்களால் லாபம் உண்டு. வியாபார லாபம் அதிகமாகும். மிதுன ராசி அன்பர்களே, புதிய தொழில் செய்வோருக்கு வளர்ச்சி, முன்னேற்றம், தனவரவு, வியாபார லாபம் உண்டு. வங்கி பணி தொடர்பாக அலைச்சலும் நேர விரயமும் உண்டாகும். கொடுக்கல் வாங்கல் சீராகும், லாபகரமாகும். இரும்பு தொழிலில் போன்றவற்றில் லாபம் மிகுதியாக இருக்கும். இடம் சம்பந்தமான தொழில் செய்வோருக்கு திடீர் அதிர்ஷ்டம், தனவரவு வந்து சேரும். வாகன லாபம் உண்டு. வாகன உதிரி பாகங்கள் விற்பனையில் தனவரவு அதிகமாகும். குடும்பத்தாருடன் பயணம் மேற்கொள்வீர்கள். குழந்தைகளுக்காக செலவுகள் வந்து சேரும். கடன் தொல்லை சற்று சங்கடமாகும். வீடு மாறும் சூழ்நிலை உருவாகும். மகனால் சற்று மனவருத்தம் கொள்வீர்கள். வரவேண்டிய பணம் தகுந்த சமயத்தில் வந்து சேரும். கடகராசி அன்பர்களே, குழந்தைகளால் மனமகிழ்ச்சி உண்டாகும். உங்களது ராசிநாதன் 4ஆம் இடத்திலும் 4ஆம் இடத்தின் அதிபதி உங்களது ராசியிலும் அமர்ந்து பரிவர்த்தனையாகி இருப்பதால் தாயார் வழி அனுகூலமான பலன் கிட்டும். தாய் வழி சொத்து பிரச்சனை தீரும். வரவேண்டிய பணம் மற்றும் பொருள், இடம், மனை கிடைக்கும். வியாபார நிமித்தம் வெளியூர் பயணம் மேற்கொள்வீர்கள். அரசு ஆதாயம் உண்டாகும். அரசு தொழிலில் உள்ளவர்களுக்கு சாதகமான பலன் இன்று உண்டாகும். தொழிலில், அலுவலகத்தில் உள்ள பிரச்சனைகள் சாதகமாக அமையும். வியாபாரத்தில் வளர்ச்சி உண்டு. குடும்பத்தில் மனமகிழ்ச்சி கிட்டும். சிம்மராசி அன்பர்களே, நல்ல செய்தி உங்களை தேடி வரும். தலைவலி பிரச்சனை தீரும். பிள்ளைகளால் நிம்மதி உண்டாகும். தோட்டம் போன்றவற்றில் விளைபொருள்களால் மிகுந்த லாபம் உண்டு. அலுவலகத்தில் அதிகாரிகளால் சற்று மன உளைச்சல் கொள்வீர்கள். வேலை பளு சற்று கூடும். கூலி வேலை செய்பவர்களுக்கு இன்று ஆதாயம் நிறைந்த நாளாக இருக்கும். வியாபார லாபம் அதிகமாகும். புதிய வியாபார நிமித்தம் அயல்நாடு செல்ல வேண்டி வரும். புதிய தொழில்களில் தனலாபம் அதிகமாகும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை பெரியவர்கள் சேர்ந்து தீர்த்து வைப்பார்கள். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிறையும். விருச்சிக ராசி அன்பர்களே, கலைத்துறையில் சாதிப்பீர்கள். தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள். உத்தியோக ரீதியாக மாற்றங்களும் மனமகிழ்ச்சியும் வந்து சேரும். சட்ட பிரச்சனைகள் சாதகமாக இருக்கும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு இதுவரை தடங்கள் நேரிட்ட கேஸ் வழக்குகளில் இருந்து வந்த இழுபறி தீரும். வெற்றி வாய்ப்பு வந்து சேரும். அதன் மூலமாக உங்களுக்கு பாராட்டுகள் குவியும். மதிப்பும் மரியாதையும் கூடும். எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். திடீர் பயணம் அயல்நாட்டிற்கு அல்லது வெளிநாட்டிற்கு மேற்கொள்வீர்கள். அரசு துறையில் உள்ளவர்களுக்கு ஆதாயம் நிறைந்த நாளாக இன்று அமையும்.
காவல்துறை, இராணுவத்துறை, ரயில்வே போன்ற துறையில் வேலை செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்தி உங்களை வந்து சேரும். உயர் பதவிக்காக காத்திருந்தவர்களுக்கும் வேலை தேடுபவர்களுக்கும் வாய்ப்புகளும் உருவாகும். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி உண்டாகும். தனுசு ராசி அன்பர்களே, தேவையில்லாத கவலைகளால் வீண் மனக்கவலை கொள்வீர்கள். தூக்கம் வராமல் மனதை போட்டு அலைக்கழிப்பீர்கள். கவலைப்படாமல் முன்னால் செல்ல வெற்றியும் சாதகமான சூழலும் உருவாகும். குடும்பத்தில் ஏற்பட்ட கலகங்கள் நீங்கிவிடும். மனதுக்கு பிடித்த செய்தி வரும். நீண்ட நாட்களாக பிரிந்து போன நண்பரை சந்திப்பீர்கள். தொழில்களில் ஏற்பட்ட மறைமுக எதிரி தொல்லைகள் சற்று அதிகமாக இருக்கும். ஆலய வழிபாடால் குருவருளால் சிறப்பாக அனைத்தும் இனிதே நடக்கும். வேண்டுமென்றே சிலர் சீண்டி மகிழ்வார்கள். எதையும் கண்டு கொள்ளாமல் இருப்பது சிறப்பு. தொழிலில் வியாபாரத்தில் லாபம் அதிகமாக இருக்கும். மகர ராசி அன்பர்களே, புதிய தொழில் முயற்சி வெற்றி பெறும். நல்ல நண்பர்களின் உதவியால் அனைத்தும் சுலபமாகும். அரசியலில் வெற்றியும் மதிப்பும் மரியாதையும் கிட்டும். அரசு ஆதாயம் உண்டாகும். அரசு தொழிலில் ஒப்பந்தம் செய்தவர்களுக்கு ஆதாயமும் தனவரவும் அதிகமாகும். 2ஆம் இடத்திலுள்ள சனி வக்ர திருஷ்டியில் இருந்தாலும் தொழிலில் பிரச்சனைகள் ஏதும் இருக்காது. வியாபார நிமித்தம் பயணங்கள் மேற்கொள்வீர்கள். வெளியூர் உறவினர்களால் ஆதாயமும் தனவரவும் வந்து சேரும். இல்லத்தில் பெண் பிள்ளைகள் வழி சுப நிகழ்ச்சி இல்லத்தில் உண்டாகும். கால்நடைகளால் லாபம் அதிகமாகும். விளைபொருள்களால் விவசாய விளைபொருள்களால் லாபம் இரட்டிப்பாகும். கட்டிடக்கலைத்துறையில் இடம் சம்பந்தமான விற்பனை தொழிலில் தனவரவு ஆதாயம் உண்டாகும். கும்பராசி அன்பர்களே, புதிய அறிமுகத்தால் நினைத்தது நிறைவேறும். பூமி லாபம், வீடு மனை சம்பந்தமாக தனவரவு அதிகமாகும். வீடு மாற வேண்டிய சூழ்நிலை உருவாகும். பாக்யஸ்தானத்தில் சுக்கிரன் சந்திரன் பரிவர்த்தனை மூலம் தனவரவு அதிகமாக இருக்கும். வியாபார லாபம் பெருகும். விவசாய பூமியால் ஆதாயம் உண்டாகும். வியாபார நிமித்தம் வெளியூர் செல்வதன் மூலம் தனவரவு வியாபார லாபம் பெருகும். சொத்து பிரச்சனை, குடும்ப பிரச்சனை தீரும். திடீர் அதிர்ஷ்டம் பரிசு உங்களை வந்து சேரும். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி உண்டாகும். மீனராசி அன்பர்களே, சந்திராஷ்டம காலம் என்பதால் எதிலும் சற்று கவனமாக இருப்பது நல்லது. வாய் வார்த்தைகளால் பிரச்சனைகள் அதிகமாகும். அதனால் அமைதியாக இருந்து வேடிக்கை பார்ப்பது நல்லது. வேண்டுமென்றே வம்பு செய்து வேடிக்கை பார்ப்பார்கள். மன அமைதி சற்று குறையும். உணவு விஷயத்தில் சற்று கவனமாக இருக்கவும். வயிற்று உபாதை போன்றவை உண்டாகும். தலைவலி போன்றவை வராமல் பார்த்து கொள்ளவும். குடும்பத்தில் கணவன் மனைவி அல்லது பெரியவர்கள் மூலம் சண்டை சச்சரவு வராமல் பார்த்து கொள்ளவும். கேஸ் வழக்குகள் போன்றவற்றை தள்ளி போடுவது சற்று நன்மை செய்யும். தனவரவு உண்டு. தொழிலில் லாபமும் வந்து சேரும். வெளியூர் பயணம் திடீரென மேற்கொள்வீர்கள். கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கவும். குடும்பத்தில் செலவு சற்று அதிகமாகவே இருக்கும். தொழிலில் வியாபாரத்தில் லாபம் வந்து சேரும். இந்த நாள் இனிமையான நாளாக அமையட்டும். இறைவனின் அருளால் குடும்பத்தில் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். நன்றி அன்பர்களே.